பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குதா? ஜெபத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை வாங்கி அந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது நினைத்து நான் கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு கூட ஒரு வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை தெரியுமா? நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவமானப்பட்டதை கூட சந்தோஷமாய் சகித்து கொள்ளுகிற கர்த்தருடைய சீஷர்களை குறித்து அங்கு போடப்பட்டிருக்கு. இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்த பொழுது ஆலோசனை சங்கத்தார் அவளை அழைத்து அடித்து அவமானப்படுத்தி இனி இயேசுவை குறித்து நீ எங்கேயும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிடுகிறார்கள். அந்த அடிகளும் அந்த வேதனைகளும் அந்த அவருடைய பேச்சுகளும் அவர்களுக்குள்ளே அவமானத்தை கொண்டு வரவில்லை, அதற்கு பதிலாக சந்தோஷத்தை கொண்டு வந்தது. இது எப்படி முடியும்? ஒரு மனிதன் இயேசுவை நேசிக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்றால், ஆண்டவருக்காய் தான் படுகிற அவமானங்களையும் நிந்தனைகளையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற மனிதனாய் அவன் ஆண்டவருக்கு முன்பாய் காணப்படுவான். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒரு சிறு வார்த்தையை உங்களால் பொறுத்து கொள்ள முடியுதா? கர்த்தர் உங்களை கொண்டு எவ்வளவோ காரியங்களை செய்யும்படி அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அவருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டிய நீங்கள் ஒரு சிறு காரியத்தை உங்களால் பொறுத்து கொள்ள முடிகிறதா? நீங்கள் போகிற சபையில ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிற ஒரு கடினமான வார்த்தையை, ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிற ஆலோசனையை கூட நாம் தவறாய் எடுத்துக்கொள்கிறோம், கோபப்படுகிறோம், அநேகர் சபைக்கு வருவதை கூட விட்டு விடுகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் என் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக எனக்கு வருகிற அத்தனை அவமானங்களையும் நிந்தனைகளையும் நான் சந்தோஷமாய் சகித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த முடியும். இந்த ஊழியத்தின் பாதையிலே சபை ஊழியம் மிக கடினமானது. எந்த மனிதனும் திருப்திப்படுத்த முடியாது. எந்த திசையிலிருந்து பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் என்று தெரியாது. அது சிறிய சபையா இருந்தாலும் பெரிய சபையா இருந்தாலும் அதை மேய்க்கிற மேய்ப்பனுக்குரிய பாடு மிகவும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வசனங்கள் எங்களை ஆறுதல் படுத்தும், என்னை தைரியப்படுத்தும். அவமானங்கள் வரும், நிந்தனைகள் வரும், செய்யாத தவறை செய்ததாய் குற்றம் சாட்டப்படுவேன். அநேகர் முகம் கொடுத்து கூட பேசாமல் திரும்பி கொண்டு போவார். என்ன காரணம் என்று தெரியாது. ஆனாலும் இருதயம் வலிக்கும். ஆனால் ஒரு நிமிடம், ஆண்டவரே, இந்த அவமானத்தை, இந்த நிந்தனைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதன் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை ஆச்சரியமாய் வெட்கப்பட்டு போகாமல் இந்த ஊழியத்தை செய்யும்படி நடத்தி வருகிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தருக்காய் நீங்கள் பாடுகள் படும்பொழுது, கர்த்தருக்காய் நீங்கள் அவமானத்தை சகித்துக் கொள்ளும் போது, கர்த்தருக்காய் நிந்தனைகளை பொறுத்து கொள்ளும் போது, அதையெல்லாம் சந்தோஷமாய் என் இயேசுவுக்காய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்காய் சிலுவையில எல்லாவற்றையும் சகித்து கொண்டவர், எனக்காய் சிலுவையில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர், என்னை மீட்டெடுத்தவர், என்னை ரட்சித்தவர், என் நாற்றத்தை கழுவினவர், உலகத்துல என்னையும் ஒரு மனிதனாய் நிறுத்தினவர் என்று சொல்லி அவர் மூலமாய் அவருக்காய் வருகிற இந்த பாடுகளை சந்தோஷமாய் நீங்கள் சகித்து கொள்ளும்போது தேவ சமூகத்துல மிக மேன்மையுள்ள மனிதர்களாய் அவருக்கு முன்பாய் காணப்படுவீர்கள். அவர் உங்களை கட்டி அணைத்து, நல்லது, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, எனக்காய் எல்லாவற்றையும் நீ சகித்துக் கொண்டாய் என்று சொல்லும் பொழுது அதை காட்டிலும் வேறு என்ன மேன்மை இருக்க முடியும்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யார் என்னை என்ன சொன்னாலும், யார் என்னை குற்றப்படுத்தினாலும், நான் செய்யாத தவறை செய்ததாய் சொன்னாலும், நான் இயேசுவுக்காய் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுவேன், என் ஆண்டவருக்காய் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வேன் என்று தீர்மானம் எடுப்பிருந்தால் இன்றையிலிருந்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் மிக பெரிதாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீ கண்ணு மூடுங்க, என்னோட கூட சரி ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே,
அத்தனை பாடுகளை உபத்திரவுகளை உம்முடைய நாம மகிமைக்கு சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்ட உம்முடைய சீஷர்களைப் போல எங்களையும் மாற்றும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.